ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிலைத்த வீடும் குரு பகவான். இதன் தலைப்பு. பொது சுபர்கள் வரிசையில் முதன்மையானவர் குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் ஒருவருடைய பாக்கியங்களை தீர்மானிப்பது, அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தீர்மானிப்பது இந்த குருவின் நிலையை கொண்டு. நம்ம லக்னப்படி 9ஆம் அதிபதியை கொண்டு அதை தீர்மானிப்போம்னாலும் கூட பொது சுபர் அப்படிங்கிறதுனால குரு பகவான் எப்படிப்பட்ட வீடுகளில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குரு தர்றதுக்கு அவர் அந்த அதிர்ஷ்டங்கிறது ஒரு நாள் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி காலையில் நல்லா இருந்துச்சு, நாளைக்கு மோசமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீடித்து நிலைத்த ஒரு பாக்கியமாக அதிர்ஷ்டமாக இருக்கணும். அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமமான விதி தான் நிலைத்த வீடுகளில் குரு இருக்கிறது. 12 வீடுகள் மொத்தத்தில் ஜோதிடத்தில் உண்டு, மேசம் முதல் மீனம் வரைக்கும். இதில் குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா உபய வீடுகள்னு சொல்லக்கூடிய மீனமும் தனுசும் தான். இது கூட நிலைத்த வீடுகள் இல்லை, இது உபய வீடுகள். இந்த ஸ்திர வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைத்த தன்மை கொண்ட லக்னங்கள் 4: ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம். இதில் நிலைத்த இந்த வீடுகளில் பொது சுவர் அப்படிங்கிற குரு பகவான் அமர்ந்தார்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர்களுக்கு நீடித்த நிலைத்த பாக்கியமும் அதிர்ஷ்டமும் சமுதாய அந்தஸ்தும் பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை ஒரு மறைமுகமாக வியாழ வட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, குரு பகவானுடைய வட்டம் அப்படின்னு. இதில் மூல நூல்களில் மாறுபாடான சில கருத்துக்களும் இருக்கும். ரிஷபம், சிம்மம், கும்பம் மற்றும் தனுசு வியாழ வட்டம் அப்படிம்பாங்க. ஒரு வட்டம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும். தனுசு அவருடைய நேச்சுரலான ஆட்சி மூலத்திரிகோண வீடுங்கிறதுனால ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம் என்பதே சரியான வியாழ வட்டம் அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, இந்த நிலைத்த வீடுகளில் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். எந்த மாதிரியான யோகங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்கள் லக்னப்படி அவர் எத்தனாம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதெல்லாம் தனியாக கணக்கெடுத்து வச்சுருங்க. நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த 4 வீடுகளில் குரு இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ரிஷபத்தில் குரு. இது பொது தன வாக்கு குடும்பஸ்தானம், காலபுருஷனுடைய தன வாக்கு குடும்பஸ்தானம். இங்கே இது சுக்கிரனோட வீடு. இந்த இடத்துல குரு. இது ஒரு அருமையான அமைப்பு. நல்ல குடும்பம் அமைவது, குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைப்பது, சொல்வாக்கை காப்பாற்றுவது, செல்வாக்கான பதவிகளுக்கு போகிறது, பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது, குடும்ப உறுப்பினர்களும் பொருளாதாரத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது, மேலும் மேலும் முயற்சி செய்து ஒரு ஸ்தான பலத்தை அடைவது, இனிமையான பேச்சு, நேர்மையான வழியில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணங்கள், செயல் சிந்தனை, நீண்ட கால அடிப்படையில் முதலீடுகள் வெற்றி பெறுவது, பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த துறைகளில் சக்ஸஸான ஒரு அமைப்பை பெறுவது, சொல்ல இறுதி வரைக்கும் போராடி காப்பாற்றுறது, பெரிய மனித தன்மையோடு வாழ்வியலில் நகர்த்திக்கிட்டு போகிறதுங்கிற அந்த அமைப்புகள் பூரா சிறப்பாக. அதே மாதிரி குருவுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு குறைவு இல்லாமல் கிடைக்கும். இந்த நிலைத்த வீடு 4ல் குரு எங்கே இருந்தாலும் குருவுடைய காரகத்துவம் கண்டிப்பாக கிடச்சிடும். குருவுடைய காரகத்துவங்களில் தனம்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று, பெரிய மனித தன்மைங்கிறது இன்னொன்று ஒன்று, நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது ஒன்று, புத்திர சந்தான விருத்திங்கிறது ஒன்று. குழந்தை பாக்கியம் பற்றி கேள்வி கேட்கும்போது இந்த 4 வீடுகளில் குரு இருந்தால் அடித்து சொல்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு அப்படின்னு. அதுலேயும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆண் பெண் பேதம்லாம் இன்றைக்கி கிடையாது, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் அதுக்கு ஆசைப்படுவாங்க, எங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக வேணும் சார் அப்படின்னு. இங்கே ஆண் என்ன பெண் என்னங்கிற மாதிரி காலம் முன்னேறிடுச்சு. இருந்தாலும் அதற்கு ஆசைப்படுபவர்களுக்கு இந்த குருவின் நிலைத்த வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு லக்ன மறைவு ஸ்தானமாக இல்லாத நிலையில் கண்டிப்பாக ஆண் வாரிசும் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்த இன்னொரு நிலைத்த வீடான சிம்மம். இந்த சிம்ம வீட்டில் குரு இருக்கிறது சிறப்பிலும் மேலும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, அரசு அதிகாரம், அரசு பதவி, அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம், அரசாங்கத்தின் மூலமான வெற்றி வாய்ப்புகள், அரசியலில் ஆதாயம் ஏற்படுவது, நேர்வழி, குலதெய்வ அனுகிரகம், குழந்தைகள்னால் வளர்ச்சி, குழந்தை பிறந்த பிறகு முன்னேற்றம், காதலில் வெற்றி, பொருளாதார வளர்ச்சி, நீண்ட ஆயுள் பலம்,
ஸ்திரத்தன்மையோடு வாழ்வியலில் முன்னேறுவது, வீடு வாசல் வசதி வாய்ப்பு போன்றவற்றை கொடுக்கும் இடமாக இது இருக்கும். இதில் ஒரு மாதிரி மறைமுகமாக சிவராஜ யோகமும் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா சூரியன் வந்து இந்த வீட்டின் அதிபதி, இங்கே வந்து குரு வந்து நிலைத்த வீட்டில் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த சூரியன் குரு தொடர்புங்கிறது மறைமுகமாக ஏற்பட்டு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தலைமை பொறுப்பு வகிப்பது, தலைமை பண்பு நிறைந்தவராக இருக்கிறது. அரசு வேலைக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறவங்களுக்கு சிம்மத்தில் குரு இருந்தால் ஈஸியாக கிடைக்கும்னு நான் பலன் சொல்லுவேன். அது கிடைத்தும் இருக்கிறது. அதனால் சிம்மங்கிற நிலைத்த வீட்டில் அவர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புகழ், கௌரவம், அந்தஸ்து, பூர்வீக யோகங்கள் வலுப்பெறுவது, தகப்பனாதி வர்க்கத்தினால் ஆதாயம், பெரியப்பா சித்தப்பா பங்காளி உறவுகளில் கூட வளர்ச்சி முன்னேற்றம், இவர்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள், குலதெய்வம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைகிறது, ஊர் தலைவர், நாட்டாமை, அரசியல் வெற்றி பெறும் யோகங்கள் போன்றவற்றை வாரி வழங்குவார். ஸோ இந்த இடமும் ஒரு பவர்ஃபுல்லான வீடு தான் குரு. இதில் வந்து குரு வந்து தனித்து உட்கார்ந்தாலும் சரி, வேறு இயற்கை சுபர்கள் இருந்தாலும் சரி, பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ராகு கேது மாதிரியான கொடும் பாவிகளாலும் சனி செவ்வாய் மாதிரியான பாவிகளாலும் கூட பாதிக்கப்படாத ஒரே நபர் யாருன்னா குருவை தான் சொல்லணும். அதனால் இவங்களோட சேர்ந்தால் கூட அவர் தன்னுடைய இயல்பை விட்டு கொடுக்காமல் நல்லது செய்யும் வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். விருச்சிகம் வேணும் செவ்வாயினுடைய வீட்டில் குரு இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா முதல்ல சொன்ன வீட்டில் சூரியனுடைய வீட்டில் சிவராஜ யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவார், இங்கே குருமங்கள யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். நிறைய சொத்துக்கள் வாங்கும் யோகம், வெளிநாட்டு வாழ்க்கை, அந்நிய தேசத்தில் குடியுரிமை, நிரந்தர குடியுரிமை பெறும் யோகிதைகள், உயிர் மூலம் பணம் வர்றது, சொத்துக்கள்னால் ஆதாயம், ரியல் எஸ்டேட் தொழிலினால் வளர்ச்சி, மருத்துவத்துறையில் சாதிக்கிறது, அதிகாரம் மிக்க துறைகளுக்கு வர்றது, இராணுவம், காவல்துறை, மிலிட்ரி, போலீஸ் மாதிரியான அமைப்புகளில் பணிபுரியக்கூடிய யோகிதைகள், ஹையர் அஃபீஷியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பதவிகளுக்கான முயற்சிகள், துப்பறியும் துறையில் இருக்கிறது, இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறது, பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறது, அதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடமா விருச்சிகம் இருக்கும். மறைபொருள் அறிதல் அப்படிங்கிறது விருச்சிகம். இந்த இடத்துல குரு இருக்கும்போது சிறப்பிலும் சிறப்பு அப்படிங்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்கலாம், பங்குச்சந்தை ஆதாயம் எதிர்பார்க்கலாம், நிரந்தரமாக வெளிநாட்டிலே தங்கிவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம், பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ஸ், க்ரீன் கார்டு ஹோல்டருங்கிறதெல்லாம் குரு வந்து விருச்சிகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதேமாதிரி வெளிநாட்டில் போய் குழந்தை பெற்றுக்கக்கூடிய வாய்ப்பு, அந்நிய தேசத்து சிட்டிசன்ஷிப் உள்ள குழந்தை கிடைக்கக்கூடிய யோகிதைகள், நம்ம உழைக்காமலே உயிர் மூலமாக நமக்கு சொத்து கிடைக்கிறது, நீண்ட காலம் இழுபறியில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வம்பு அளவு முடிவுக்கு வர்றது, திடீர் அதிர்ஷ்டமும் தனவரமும் தன யோகமும் இருக்கிறது. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் குரு இருக்கும்போது நீண்ட ஆயுள் பலம் கிடைக்கும். இது ஒரு அற்புதமான விஷயம். நிறைய பேருக்கு இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட கோளாறுகளை யோசிப்பாங்க. நம்மளாம் எவ்வளோ நாள் சார் இருப்போம், ஒரு 60 தாண்டுவோமான்னு. அவங்களாம் விருச்சிகத்தை குரு பார்த்தாலும் விருச்சிகத்தில் குரு இருந்தாலும் பூரண ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு அடிஷனல் தகவலாக வரேன். இது ஒரு நிலைத்த வீடு, செவ்வாயினுடைய நிலைத்த வீடு. அந்த வகையில் இவங்களுக்கு நீடித்து நிலைத்த சொத்துக்களும் நல்ல இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளும், உயிர் மூலம் திடீர் தனவரவும், பங்குச்சந்தை ஆதாயமும், முதலீடுகள் பல மடங்கு வளர்ச்சி அடைகிறதும், ரியல் எஸ்டேட் தொழிலினால் லாபம் பெறுவதும் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய கும்ப வீடு. இது காலபுருஷனுக்கு பாதகஸ்தானம் என்றாலும் லாபஸ்தானமும் இதுவே தான். இது ஒரு நிலைத்த வீடு. இந்த இடத்துல குரு இருக்காருன்னா நீடித்து நிலைத்த லாபம் வரும். லாபம்ங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுறது, கடைகள் கட்டி வாடகைக்கு விடுறது, வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுறது, கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுறது, லேவாதேவி என்று சொல்லக்கூடிய குடுக்கல் வாங்கல் தொழிலில் லாபம் பார்ப்பது, கந்துக்கடை, ஃபைனான்ஸு, நகை அடகு கடை போன்றவற்றில் பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது, ஃபைனான்சியராக எல்லா விஷயத்துலையும் பணம் கொடுத்து வாங்கிறது, சொன்ன நேரத்துக்கு வட்டியும் லாபமும் அசலும் திரும்பி வருங்கிற அமைப்பு குரு இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கப்பெறும். பொதுவாகவே வந்து பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கும்பத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு கொடுப்பார். இதில் அவர் தசையும் நடத்தி லக்ன மறைவு ஸ்தானமாகவும் இது இல்லாத இருக்கிற பட்சத்தில் பெரும் பொருளுக்கு உங்களை சொந்தக்காரராக்கிட்டு போவார். த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு நான் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். குருவும் சனியும் சேர்ந்திருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்தி வரும். அதே மாதிரி கும்பத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்தி வரும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அது சனியோட மூலத்திரிகோண வீடு, குரு வந்து காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி, சனி வந்து காலபுருஷனுடைய லாப பாதகாதிபதி. எந்த வழியிலேனும் ஜாதகரை உயர்த்துவதற்குண்டான லாப நோக்கினை கொடுப்பார். சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மனிதராகவும் மாற்றுவார். அதே நேரத்தில் பல பேருடைய வாழ்வியல் கஷ்டங்களை தீர்க்கும் பொறுப்பும் இவருக்கு இருக்கும்.
உயரிய பதவிகளில் வச்சு அழகு பார்க்கக்கூடிய தகுதி இருக்கும். இந்த 4 வீடுகள்லையுமே குரு இருந்தார்னா நீங்கள் ஒரு மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இதில் லக்ன சுப வீடுகளாகவும் இந்த 4 வீடுகள் அமைகிற பட்சத்தில் உங்களுடைய யோக பாக்கியதை சற்று மிகுதியாகவும் கூடுதலாகவும் இருக்கும். குழந்தைகள் பிறந்த பிறகு வளர்ச்சி அடைவது, முன்னேற்றத்தை சந்திப்பது, அதன் பிறகு படிப்படியாக உயர் பதவிக்கு போகிறது, ஊர் மதிக்கும் பெரிய மனிதர்னு பேர் வாங்கிறது, உறவுகளால் வணங்கி மதிக்கப்படுவதுங்கிற மாதிரியான அமைப்பு எல்லாமே தொடர்ந்து க்ரோ ஆகும். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்களும் பாக்கியதையை அனுபவிக்க பிறப்படுத்தவர்கள் தான்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உங்கள் ஜாதகத்தில் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பத்தில் குரு இருந்து லக்ன மறைவு இல்லாத இடமாக இது இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.